தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையிலே அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவர் வைத்த இடம். அவரை தேடிக்கொண்டிருந்ததான சீஷர்களுக்கும் அந்த பெண்களுக்கும் தேவதூதன் சொல்லக்கூடியதான வார்த்தை, அவர் உயிர்த்தெழுந்தார், நீங்கள் கல்லறையிலே அவரை எப்படி தேடலாம் என்கிறது போல இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் தாம் சொன்னபடியே 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நமக்காக இந்த உலகத்திலே வந்த தேவன் நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து அவர் தீர்த்து நமக்காக பாடுபட்டு நமக்காக இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த நல்ல செய்தியைத்தான் இன்றைய நாட்களிலும் கூட அநேக நாடுகள் கூட இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாக, ஈஸ்டர் நாளாக அநேகர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை எல்லா நாட்களிலும் நாம் கொண்டாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். காரணம், அவர் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் விருதாவாக இருக்கும், நம்முடைய நம்பிக்கை விருதாவாக இருக்கும், நம்முடைய சகல காரியங்களும் விருதாவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம் நாம் அவருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. கொரிந்தியர் நிருபத்திலே சொன்னது போல நாம் எல்லா வாரங்களிலும் அப்பம்பிக்கிற எல்லா நாட்களிலும் நாம் தேவனுடைய மரணத்தை, உயிர்த்தெழுதலை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வேதவசனம் சொல்லுகிறது, அவரை வைத்த இடத்தை நீங்கள் பாருங்கள். கல்லறையில் வைத்தார்கள், கல்லறையில் இயேசு கிறிஸ்து கிடையாது, கல்லறையில் அவர் இல்லை. அப்படியானால் அவர் எங்கே போனார்? அவர் தாம் சொன்னபடியே அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் ஜீவிக்கக்கூடியவராய் காணப்பட்டார். கேபாவுக்கு தரிசனமானார், 12 தரிசனமானார், கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு தரிசனமானார். பவுல் சொல்லுகிறார், அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நல்ல செய்தியை பார்த்தவர்கள், கேட்டவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் சாட்சிகளாக. அப்படிப்பட்ட அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய சாபத்தை, பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து சகல காரியங்களில் நமக்கு பரிகாரத்தை உண்டாக்கி வைத்துவிட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட ஜீவிக்கக்கூடியவராக இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த நசரேயனாகிய இயேசுவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவருக்கு பிள்ளைகளாக, அவருக்கு சொந்த ஜனங்களாக நாம் மாறும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட இந்த வல்லமையின் தேவனாகிய கர்த்தரை நாம் வருடத்திற்கு ஒரு முறை நினைப்பது என்பது அது சாத்தியமில்லாத காரியம். அப்படி செய்வது சரியல்ல, வேதத்தின்படியாக அது சரியல்ல. இன்றைக்கு அநேக சபைகள் அப்படித்தான் அவரை வருஷத்திற்கு ஒரு முறை ஏதோ வீடுகளிலே இறந்தவர்களை நினைப்பது போல நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் என்னை நினைவு கூறும்படி நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறபடினாலே வாரந்தோறும் அவருடைய அப்பத்திலும் அவருடைய திராட்சரசத்திலும் நாம் பானம் பண்ணும் பொழுது அவருடைய சரீரத்தை குறித்ததான காரியங்களிலும் அவருடைய மரணத்தை குறித்ததான காரியங்களிலும் அவர் நமக்காக செய்த தியாகத்தின் காரியங்களிலும் நாம் நினைவு கூர்ந்து அவர் என்ன செய்ய வேண்டுமா? ஆராதிக்க வேண்டும். அப்போ எல்லா வாரங்களிலும் அவரை நினைக்க வேண்டும். ஏனென்றால் அவர் உயிரோடு இன்றைக்கும் இருக்கிறார். அவர் மரித்து மண்ணோடு மண்ணாய் மக்கி போனவர் அல்ல. நம்முடைய தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராய் இருக்கிறார், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் உயிர்த்தெழுதலின் தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்காக தம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக அவர் பரமேறி சென்று இன்றைக்கும் நமக்காக கைவேலில்லாத நித்திய வீட்டை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இயேசுவானவர் மிக சீக்கிரத்திலே நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு வரப்போகிறார். அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதற்கு நாம் தகுதியாக இருக்கிறோமா என்பதை நாம் அதிகமாய் சிந்தித்து
நாம் ஏதோ பண்டிகை கொண்டாடக்கூடியவர்களாக இல்லாமல் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படக்கூடியவர்களாக, அவருடைய வருகையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக, வாஞ்சிக்கக்கூடியவர்களாக நாம் இந்த காலங்களிலே காணப்பட வேண்டும். ஆமாண்டவரே, நீ சீக்கிரமாய் வாரும், உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்ற சொல்லக்கூடிய நிலைமையிலே, எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கையானது காணப்பட வேண்டும். நம்முடைய வாஞ்சை அப்படித்தான் காணப்பட வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தையோடும் அப்படிப்பட்ட எண்ணங்களோடும் நாம் அவரை எதிர்பார்ப்போம், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம், அவருடைய திருநாமத்திற்கு நாம் மகிமை சேர்ப்போம். அது மாத்திரமல்ல, அடுத்து நாம் பார்க்கும் பொழுது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலும் 25ஆம் வசனம் நான் வாசிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25, 26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை! ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்லுகிற இந்த காரியத்தை நான் பார்க்கும் பொழுது, அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, ஜீவனுமுள்ள கிறிஸ்து. ஏனென்று சொன்னால், அவரை விசுவாசிக்கிற நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும், எத்தனை பேர் விசுவாசிப்பார்கள்? எத்தனை பேர் விசுவாசித்தாலும் சரி, எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டாலும் சரி, அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. அத்தனை பேருக்கும் பரலோக ராஜ்யம் உண்டு. அத்தனை பேருக்கும் தேவனுடைய ராஜ்யம் உண்டு. அதைத்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கேயும் திட்டமாக சொல்லுகிறார். நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் வீண்தான். நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்ற இடத்துல சொல்வதற்கு ஒரு காரியமும் இருக்காது. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்து தேவன் என்று நிரூபித்து காண்பித்தார். அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் வருவேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த வருகையின் அடையாளங்கள் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் சொன்ன பஞ்சங்கள் வந்திருக்கிறது, பூமி அதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. அவர் சொன்ன அத்தனை சண்டைகளும் சச்சரவுகளும் யுத்தங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து வருகைக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் கடைசி காலகட்டத்திலே நிற்கிறோம். ஆகவே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் தாகத்தோடு வாஞ்சையோடு காத்து கொண்டிருப்பது நம் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவை உலகம் விசுவாசித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை வருடத்திற்கு ஒரு முறை இந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஆராதிக்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். நாமோ எல்லா நாளிலும் அவரை நினைவு கூர்ந்து அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு கனத்தை செலுத்தி வாஞ்சையோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டுமோ அவருடைய வருகைக்காய் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, நாமும் உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம். ஆகவே இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அநேகருக்கு அறிவித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.